ஹாய் கைஸ் வெல்கம் டு அஸ்வின் டாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நம்ம விஜய் சேதுபதி சூப்பராக கலக்கலாம் வந்து நின்னாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா எதை பற்றி கேட்டாருன்னா, ஸ்கூல் டாஸ்க் எப்படி இருந்துச்சு அப்படி தான் கேட்டார். உண்மையிலே கேட்க போனால் ஸ்கூல் டாஸ்க் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் சீசன்ஸில் உடைய ஸ்கூல் டாஸ்க் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் சீசன் 3 நம்ம சாண்டி மாஸ்டர், வனிதா, அப்புறம் கஸ்தூரிலாம் ஒரு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது என்னடா நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த சீசனில். ரொம்ப வந்து ஒரு சுமாரான டாஸ்க் தான். அதில இந்த அம்மா பிரின்சிபால் அப்படின்னு சொன்னாங்க. அது கூட ஓகே தான். இவர் குட்காவா இல்ல வாட்ச்மேனாங்கிறது ரொம்ப நேரமே தெரியாம இருந்துச்சு. இவரும் ஒரு டீச்சரா இருந்தாருங்கிற மாரி சொல்றாங்க. சரி ஓகே எல்லாமே ஏதோ நடந்துச்சு அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதி சரி ஓகே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கணுமேங்கிறதுக்காண்டி கேட்கிறாரு. எப்படிம்மா இருந்துச்சு பவித்ரா அப்படிங்கும்போது, பவித்ரா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் வந்து நெறைய வந்து தப்பு பண்ணாங்க. இவங்க வந்து சரியாவே மதிக்கல டீச்சர்ஸுங்கிற மாரி மஞ்சரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஓவராலா வந்து இவங்க வந்து சொல் பேச்சு கேட்கவே இல்ல. ஆனா ஏதோ ஒரு மாரி வந்து இந்த வாரம் முடிஞ்சிருச்சு. அ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு அதுக்கப்புறம் நான் எப்படா முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு இடத்துக்கு போயிட்டோம். இது என்ன நடந்துச்சுன்னே தெரியல. பயங்கரமா சண்டைலாம் போட்டுக்கிட்டாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிலாம் தெரியல எங்களுக்கு. ஆனா அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு மாரி ஆக்வர்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாரிலாம் நெறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே. இந்த சண்டைகள பத்தி என்ன நினைக்கிறீங்க தீபக் அப்படின்னு வந்து நம்மளுடைய விஜய் சேதுபதி கேட்கும்போது, இந்த ராணுவ முத்துக்கோன்னு ஒரு மாரி சிரிப்பாய்ங்க. அப்புறம் தான் தெரியும் இது வந்து ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயய்யோ! நம்ம நெனச்சு ஏமாந்துட்டோமே எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாய்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டேஞ்சர் ஜோன் கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி, ரஞ்சித், தர்ஷினி, அப்புறம் வந்து நம்மளுடைய சிவகுமார், ரியா அண்ட் ஜெஃப்ரி. இவங்க தான் வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க. இதுல நம்ம ஜெஃப்ரி வந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. அதனால இவர் தப்பிச்சுருவாரு. மத்த இருக்கிற எல்லாத்துலயும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்தும் தப்பிச்சுருவாரு. இந்த 4 பேர்லேருந்து யாராவது ஒரு ஆள் தான் வெளில வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, இவங்கலாம் வந்து ஒயில்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ். இன்னும் இவங்களுக்கு வந்து அவ்வளவா வந்து ஃபேன்ஸ் வந்து ஃபாலோவே ஆகல அப்படிங்கிற மாரி தான் சொல்ல முடியும். என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்துடைய நாமினேஷன் வந்து யார் ஜெயிச்சிருப்பாருன்னா, நம்ம தீபக் ஜெயிச்சிருப்பாரு. இவரு ஏன் ஜெயிச்சாருன்னு தெரியல. ஆல்ரெடி இவரு வந்து வோட்டிங்ல வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருந்தாரு. சரி ஓகே. கொஞ்சம் ஏஜ்டு கண்டஸ்டன்ட்டா இருக்காங்களே, எப்படி வெளிலனாலும் வெளில ஏத்திருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இவங்களுக்கு குடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் அவங்கலாம் சேர்ந்து பேசி எடுத்த முடிவாம். அதெல்லாம் வந்து ஒரு வகையில இருக்கும்பொழுது, இந்த வோட்டிங்ல எப்படி நம்ம ராணவுக்கு வந்து அதிகமான ஓட்டு வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா இருக்கிறதுலயே வந்து ரொம்ப லீஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மஞ்சரி, வர்ஷினி அண்ட் ரியா. இந்த 3 பேத்துல இருந்து தான் ஒருத்தவங்க வந்து வெளியேறுவாங்க. ஆனா, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஒயில்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் ராணவுக்கு, சௌந்தர்யாவுக்கும், முத்துக்குமாரனுக்கும் அடுத்த லெவல்ல இவருடைய வோட்டிங் இருந்துச்சு. ஆச்சரியமா தான் இருந்துச்சு. கடைசில பார்த்தா நம்மளுடைய ரியா வெளியேறிட்டாங்க. ஓகே பார்க்கலாம் இன்னொரு நாள்.